ஷார்ஜாவில் இருக்கோம். கூட அதர் எக்ஸிட்டில் தான் நம்ம நிற்கிறோம். இருக்கிறதுனால சீகல்ஸும் இங்கே நிறையா இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக உள்ளது. 15 Pro Max கோல்டில் தான் அவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காரு. அவர் அடிக்கடி துபாய் வந்து போவார். அவரோட நெட்டில் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, எமிரேட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த டைமிங்க்கும் இந்த டைமிங்க்கும் ரைட் கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வந்து கரெக்ட். சீகல், டவ் எல்லாமே இருக்கு. இடம் வந்து கோல்டு சோப்னா ஷாப்பு வேறு ஒன்றும் இல்லை. கோல்டு சோப் வந்து துபாயிலையும் இருக்குது. இப்போ நம்ம ஷார்ஜாவில் இருக்கோம். எதுவும் இப்போ வாங்குற இது இல்லை, ஏன்னா ஷாப்பிங்க்கு நம்மளுக்கு இன்னொரு டே இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒரு கோல்டு சோப்பில் என்னென்ன இருக்குது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வந்து கரெக்டாக இங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது. அதுக்கு நியர் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே ஷாப்ஸ் தான். இப்போ நீங்கள் நடந்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஷாப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த சைடு நீங்கள் திரும்பினாலும் ரெண்டு சைட்லையுமே ஷாப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ மேலே எல்லாம் பாருங்கள், சீலிங்ஸு லைட்டிங் எல்லாம் அந்த கிளாஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. லைட்ஸ் ஓகே, நம்ம தொலையாமல் இருக்கிறதுக்கு எப்படி போகணுமோ அதே ரூட்லேயே நம்ம வருவோம். ஓகேங்களா? கம்பல் பார்த்துருக்கோம், மோதிரம் பார்த்துருக்கோம், செயின் பார்த்துருக்கோம், ட்ரெஸ்ஸு பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஸோ ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் கோல்டில் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம டெக்னிக்கல் குருஜி உங்களுக்கே தெரியும், அவரே வந்து ஆப்பிள் ஐஃபோனோடது 15 Pro Max கோல்டில் தான் அவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காரு. அவர் அடிக்கடி துபாய் வந்து போவார். அவரோட நெட் ஒர்த் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ கோல்ட் ஷோ கைஸ், பணம் இருந்தாலும் இல்லைனாலும் வாங்க பாருங்கள். பணம் இருந்தால் தங்கன்னு அழிவிட்டுருங்க. ஓகேங்க, இது வந்து உங்களுக்கு NBFC இருக்குது, பிஸ்னஸ் பேங்கிங். ஓகே, ஸோ இங்கேயும் ATM இருக்குது அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, எமிரேட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள்,
டைப்பில் செய்வாங்க. அதனால் கம்பேரபிளி அந்த டைமுக்கும் இந்த டைமுக்கும் ரேட் கம்மியாக இருக்கும். அதே துபாயில் அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே யாராவது இருக்காங்க அப்படின்னா இதில் எந்த கடையில் வாங்கலாம் என்ன எல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இதில் வந்து திருப்பி மேக்கிங் சார்ஜஸ் வந்து எல்லா கடையிலும் ஃப்ரீலாம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ கோல்ட் சோக்கில் உங்களுக்கு பர்ஃப்யூம்ஸு ஷாப்ஸு இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ரெண்டு சைடு மெயினாக நம்ம பார்க்குறதுல ஷாப்ஸ் அந்த மாதிரி ஜுவல்லரிஸ் சின்ன இங்கே பாருங்கள். ஷாஜாவோட கோல்ட் ஷோக்கில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். எஸ்கலேட்டர் வந்து இங்கே அங்கே ரெண்டு இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் மேலே வந்து ஃப்ளோர்ஸ்லேயும் வந்து ஷாப்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கேயும் பாருங்கள். பில்டிங் வந்து என்னவோ ஓல்டு மாதிரி இருக்குது. ஆனால் ஷாப்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ். ஓகே. ஸோ நம்ம வந்தது இந்த சைடு தான். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸிட்டில் வந்து ஃபவுண்டன் இருக்குது. ஸோ நம்ம இறங்குவோம். கூட அதர் எக்ஸிட்டில் தான் நம்ம நிற்கிறோம். இங்கே பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ஃபவுண்டன் அண்ட் உங்களுடைய என்ன சொல்கிறது ரோடு. இங்கே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த சீகல்ஸ் தெரியுதுங்களா? இது நிறைய இருக்குங்க. அங்கங்கே இங்கே தண்ணி குடிச்சிட்ருக்குங்க. அங்கே நிறைய பிளான்டேஷன்ஸ் இருக்கிறதுனால சீகல்ஸும் இங்கே நிறையா இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் நிறையா வந்து இது வந்து சீ சைட் பார்த்துருக்கேன். பட் உண்மையில் சொல்லணும்னா துபாயில் இருக்குன்னு எனக்கு இங்கே வந்தது எனக்கு தெரியும். ஓகே. ஸோ தெரியுதுங்களா? எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காரசாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேஎஸ்ஆர் புக்ஸ். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே சாப்பாடு வந்து எனக்கு தெரிஞ்சு தாலின்னு தான் நினைக்கிறேன். அதான் நாங்கள் குரூப் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்ஸு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஓகே. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடாச்சிரி பிரியாணி ஹாட் பாஸ்மாயா. ஃபோட்டோ எடுக்கலாமான்னு பார்த்தேன். ஃபோட்டோஸ் எடுக்கலாமான்னு பார்த்தேன்.